ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய நிகழ்ச்சியை துவக்கும் முகமாக மதரசா ஓசியாவினுடைய மாணவர் சல்மான் ஃபாரிஸ் இறைமறையிலிருந்து சில வசனங்களை ஓதுவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாகூர் ஷரீஃப் அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் 7 லப்பை ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகமும் இணைந்து நடத்தும் அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற இந்த பொது தலைப்பில் இன்றைய 82வது நிகழ்வாகிய இன்றைய தினம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டின் நிகழ்வுகள் என்ற குறுந்தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். கடந்த மாதத்திலே நாம் பேசும் பொழுது ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார்கள். மதீனா ஷரீஃபை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இன்னும் சொல்வதாக இருந்தால் விரிவாக அரபகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அரபகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பல பகுதிகள், இதிலே இருக்கக்கூடிய அரசர்கள்
இதிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள் தாவாவினுடைய பணியை. அந்த அழைப்பின் பிரகாரம் நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இறை மறுப்பு கொள்கையிலே இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன, அல்லது பல இறை கொள்கையிலே இருந்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் என்ன, ஆகிரத்து எப்படியெல்லாம் உங்களுக்கு நஷ்டமாக ஆகும், இன்னொரு ஜென்மம் என்பதெல்லாம் இல்லை, இனிமேல் ஆகிரத்து என்ற ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது என்பது போன்ற கருத்தை எல்லாம் வலியுறுத்தி நீங்க நேரா வரணும். நீங்க வரலன்னா உங்களினுடைய மக்களும் வராம போகலாம். தலைவர் எவ்வளியோ அவ்வளியே குடிவழி என்பார்கள். அரசன் எவ்வளியோ அவ்வளியே குடிவழி. நீங்க வரலன்னா உங்களுடைய மக்களும் வராம போகலாம். அப்போ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் சுமக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கும் என்ற எச்சரிக்கையையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தூதர்களை பல நகரங்களுக்கு அரசர்களுக்கு அனுப்புனாங்க. அதுல ஒன்றை நாம் சொன்னோம். யார குறிப்பாக ஒன்று நாம பேசணும். பாரசீக அரசராக இருக்கக்கூடியவருக்கு என்ன செய்தார்கள்? அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பணும் அப்படின்னு சொன்னோம். அங்க நடந்த நிகழ்வுகள் என்ன? அவன் கோபப்பட்டது, அவன் கடிதத்தை கிழித்தது, தன்னுடைய சிற்றரசனாக இருக்கக்கூடிய அரபகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே ஆட்சி செய்யக்கூடிய பாதான் என்ற அரசனுக்கு கடிதம் எழுதியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டது, அந்த தூதர்கள் அங்கே மதீனா ஷரீஃபுக்கு போனது, அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தங்குங்க, நாளைக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் அந்த அரசன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற தகவலை சொன்னபோது அந்த தூதர்கள் எல்லாம் அரண்டு போனாங்க. நேத்து கொல்லப்பட்டதை இன்னைக்கு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு இன்றையுடைய காலம்னா பரவாயில்ல, அது செய்தி வந்து சேர்றதா இருந்தாலே 2 மாசம் ஆகும் அங்கிருந்து வர்றதுக்கு. ஆனா இத நேத்து தான் அவன் இறந்திருக்கிறான், ராத்திரி இறந்திருக்கிறான், ராத்திரி கொல்லப்பட்டிருக்கிறான், அவனுடைய மகனால் கொல்லப்பட்டான் என்று வேற ரசூல் சொல்றாங்க. இது ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகு அது அப்படியே இருந்தது என்பதையெல்லாம் உணர்ந்த அந்த தூதர்கள் சொன்ன அந்த செய்தியை கேட்டு அரண்டு போன அந்த சிற்றரசன் பாதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதையெல்லாம் கடந்த உரையிலே நாம் சொன்னோம். இப்ப அதை ஏன் நான் இங்க நினைவுபடுத்துகிறேன் என்றால், அந்த கடிதத்தை கொண்டு போனது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி. ரொம்ப அழகான ஒரு சஹாபி, நல்ல நெடுன்னு வளர்ந்திருப்பாங்க, ஆஜானுபாகுவான தோற்றத்தோட இருப்பாங்க. அவங்களை குறித்து பல்வேறு செய்திகள் ஹதீதுகளிலும் வரலாறுகளிலும் பதிவாகி இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிடணும். இப்ப கிட்டத்தட்ட 81 உரைகளை நாம நிகழ்த்திட்டோம். 81 உரைகளை நாம் நிகழ்த்தினாலும் கூட இந்த 81 உரைகளும் என்பது ஆக குறைந்தபட்சம் 81 மணி நேரம், அதுல இருந்து 85 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். ஆனா இவ்வளவு பேசிய பொழுதும் கூட 6 வருட வரலாறுகளை நாம பேசியிருக்கிறோம். ஹிஜ்ரி 6 வருஷம் வரைக்கும் வரலாறு பேசி இருக்கிறோம். ஆனால் அந்த 6 வருஷத்தில இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நாம் சொன்னோமா என்றால் இல்லை. இப்ப பல சஹாபிகள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேச்சால், அவர்களுடைய செயலால், அந்த தாக்கத்தால் ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் எத்தகைய நிகழ்வுகள் என்பதையெல்லாம் குறித்து செய்திகள் நிறைய இருக்கு. ஆனா நாம அவ்வளத்தையும் பேசல. குறிப்பிட்ட சில விஷயங்களை மாத்திரமே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சொல்லி வந்திருக்கிறோம். நாம் அறியாத விஷயங்கள் தான் அதிகம், அறிந்த விஷயங்கள் என்பது குறைவு. அதையே எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க முடியவில்லை என்றால் இந்த இஸ்லாமிய வரலாறு என்பது எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம உணரணும். நான் இப்போது விஷயத்துக்கு வர்றேன். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி உண்டான ஒரு சின்ன குறிப்புகளை நம்ம சொல்றோம். இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாள் ஒரு லுஹர் தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. லுஹர் தொழுகையை தொழுத போது தொழுதுட்டு மெம்பர்ல ஏறினாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை மெம்பர்ல ஏறுறது, பெருநாள் மெம்பர்ல ஏறுறதுன்னு இருக்குல்ல, அது அல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையிடையாக மக்களுக்கு என்ன செய்வாங்க? பயான் பண்ணுவாங்க.
நசியத்து பண்ணுவாங்க. அடிக்கடி இது நடக்கும். பெரும்பாலும் சுபுவுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு நடக்கும். அப்போ ஒரு நாள் லுஹர தொழுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறினாங்க. இந்த செய்தியாவது பரவாயில்ல, இன்னொரு செய்தி முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. ஒரு நாள் சுபுவை தொழுதுட்டு மெம்பர்ல ஏறினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெம்பர்ல ஏறி அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு நேரம் உரை நிகழ்த்தினாங்க தெரியுமா? லுஹர் பாங்கு சொல்ற வரைக்கும் பயன் பண்ணாங்க. சுபுவுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு மெம்பர்ல ஏறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழுகைக்காக வேண்டி கீழே இறங்குறாங்க. சாபிகள்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் அந்த இடத்தை விட்டு அசைவாங்களா, அசைய முடியுமா, அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. லுஹரை தொலை வைத்தாங்க, இறங்குனாங்க, சுன்னத்தை தொழுதாங்க, லுஹரை தொழுதாங்க, சுன்னத்தை தொழுதாங்க, திரும்ப மெம்பர்ல ஏறிட்டாங்க. மெம்பர்ல ஏறி அவர்கள் அசர் வரைக்கும் பயன் பண்ணாங்க. அசர் தொழுகைக்காக வேண்டி கீழே இறங்கி அவர்கள் அசர் தொழுகையை முடிச்சுட்டு திருப்பி ஏறிட்டாங்க. மக்ரிப் வரைக்கும் பயன் பண்ணாங்க. ஒரு பகல் முழுவதுமே பயான் நடந்திருக்கு. அப்ப அதுல அந்த ஹதீஸ்ல எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போவது, இதையெல்லாம் அவர்கள் பேசினார்கள். ஆகிரத்தை பற்றி பேசினார்கள். எதைத்தான் அவங்க சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு எல்லாத்தையும் விரிவா பேசினாங்க. அதை மனனம் செய்தவர் சில விஷயங்களை மனனம் செய்தாரு, மறந்தவர் மறந்தாரு, எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னு அந்த ஹதீஸ்ல வருது. இது ஒரு நிகழ்வு. இப்ப இது இன்னொரு நிகழ்வு என்னன்னா, இதான் இந்த சப்ஜெக்ட். லுஹர தொழுதுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மேல ஏறினாங்க. ஃபலம்மா சல்லம காம அலல் மிம்பரி, மெம்பர்ல ஏறி நின்றாங்க. கியாமத்தினுடைய அடையாளங்களை குறித்து, கியாமத்தை பற்றி அவங்க பேசினாங்க, ஆகிரத்தை பத்தி பேசினாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும், அது எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆபத்தானது என்பதை குறித்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரம்மாண்டமான அந்த நிகழ்வுகளை பற்றி பேசிட்டு வந்தாங்க. அடுத்து அவங்க சொன்னதுதான் ரொம்ப ஒரு திகைப்பான ஒரு விஷயம். சும்ம கால மன் அஹப்ப அன் யஸ்அல அன் ஷைஇன் ஃபல் யஸ்அல் அன்ஹு ஃபவல்லாஹி லா தஸ்அலூனி அன் ஷைஇன் இல்லா அக்பர்துக்கும் பிஹி மா தும்து ஃபீ மகாமி ஹாதா அப்படின்னாங்க. உங்கள யாராவது ஏதாவது கேட்கணும் என்று நினைத்தால் எதையும் கேளுங்க. நீங்க எதை கேட்டாலும், எந்த விஷயத்தை நீங்க கேட்டாலும் அந்த விஷயத்திற்கு நான் பதில் சொல்லாமல் இந்த மெம்பரில் இருந்து கீழே இறங்க மாட்டேன். கொஞ்சம் நீங்க விளங்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, நீங்க எதை கேட்டாலும் சரி, நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் சரி, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லுவேங்கிறாங்க. நான் சொல்லாம இந்த மெம்பர்ல இருந்து கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லா விதமான ஞானமும் இருந்தா தானே இப்படி பேச முடியும். எல்லா விதமான துறையும் அவர்களுக்கு தெரிந்திருந்தா தானே பேச முடியும். எல்லா விதமான இல்மு, எல்லா துறை சார்ந்த இல்மும் அறிவும் ஞானமும் இருந்தால் மட்டும்தானே இப்படி பேச முடியும். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? எதை வேண்டுமானாலும் கேளுங்க, நான் பதில் சொல்வேன்னு சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல அவங்க மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். அப்படி கேட்ட போது இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, நமக்கு சப்ஜெக்டுக்குள்ள இந்த தூதரா போனாங்க இல்லையா, பாரசீகத்துக்கு தூதரா நம்ம யாரை பத்தி சொன்னோமோ அவங்க நெடு அழகா வளர்ந்திருப்பாங்க, வீரமான சாபி. அவங்க எழுந்து நின்று கேட்டாங்க, மன் அபி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. விவகாரமான ஒரு கேள்வி, அது விவகாரமான ஒரு கேள்வி. நாயகமே, என்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதா இருந்தா யார் சொல்ல முடியும்? ஒன்னு அல்லாஹ் சொல்லணும், அல்லது அந்த தாய் சொல்லணும். மன் அபி, என்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்பதற்கு ஒரு காரணம் இருந்தது, ஒரு காரணம் இருந்தது. அது சம்பந்தமாக ஷரஹ்ல விரிவாக்கத்துல எழுதுறாங்க. அந்த காலத்துல இந்த ஐயாமுல் ஜாஹிலியான்னு தானே சொல்றது, அறிவு இருந்தாலும் மடத்தனமாக நடக்கிறது. இன்னைக்கு படிச்சவனும் மடத்தனமா நடக்கிறானா இல்லையா? எவ்வளவு படிச்ச ஸ்டூடெண்டா இருப்பான், படிச்ச பசங்களா இருப்பான், ஆனாலும் பஸ்ஸுக்கு கிட்ட போய் என்ன செய்வான், பைக்கை கொண்டு மோத விடுவான். விடுறானா இல்லையா?
எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. அட எதுக்காக நீ பஸ்ஸுக்கு பின்னாலே போற? பஸ்ஸை எதுக்கு துரத்துறா? பஸ்ல போய் மோதுற மாதிரி சாவ பாக்குறியே, உனக்கு அறிவு இருக்கா? எதற்காக, யாருக்காக? அப்ப அந்த இதெல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறது அறிவு இருந்து முட்டாள்தனமாக நடப்பது. எனவே இந்த மாதிரி அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, விளையாட்டுத்தனமாக கண்டதையும் கடியதையும் பேசுறது, கேவலமாக பேசுவது. அப்ப சில சும்மா வாட்சா என்ன செய்யா, அவங்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்தது, இவளோட தொடர்பு இருந்தது, இப்படி எல்லாம் பேசுறது. அந்த மாதிரி பேசின பேச்சில இவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் ஒரு பேச்சு இருந்தது. இவர் ஹுதாஃபாவுக்கு பிறந்தவர் அல்ல. இதெல்லாம் தமாஷா பேசுவாங்க. தமாஷா பேசுற பேச்சா இது? அப்துல்லா இப்னு ஹுதாஃபான்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய வாப்பா ஹுதாஃபான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, இல்ல இவர் ஹுதாஃபாக்கெல்லாம் பிறந்தவர் இல்ல, அவங்க அம்மா தப்பான வழியில் நடந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அது ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை அந்த காலத்துல. ஆனா இஸ்லாம் அப்படி இல்லையே, இது பெருசா எடுத்துக்கிடும், இது பெரிய பாரதூரமான விஷயம். எனவே அவங்களுடைய கல்வில ஒரு உறுத்தல் இருந்தது. என்னுடைய தந்தை யார், என் தாய் தவறு செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்து, நீங்க எதை கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வைத்துக்கொண்டு, என் தந்தை யார் நாயகமே, மன் அபி அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஸ்பாட்லயே ஸல்லல்லாஹு பதில் சொன்னாங்க, அபூக ஹுதாஃபா, உங்க வாப்பா உன்னுடைய தந்தை ஹுதாஃபா தான், உங்க அம்மா தப்பு பண்ண இல்ல, உங்க அம்மா தப்பு பண்ண இல்ல. அப்ப இப்படி இந்த கேள்வியோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, மன் நபி யார் சுதா, எங்க வாப்பா யாருன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இது நல்ல விஷயமா, இது ஆரோக்கியமான விஷயமா? ஒவ்வொரு நாளும் இப்படி கேட்டா எப்படி, எங்க வாப்பா யாரு அப்படின்னாங்க. அபூக்க சாலிம், உங்க வாப்பா சாலிம் அப்படின்னாங்க. இன்னும் எல்லாருடைய வாப்பாவையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. முகத்துல கடுமையான கோபம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவந்துட்டு, ஏன்னா கேள்வி கேளுன்னு சொன்னா நீ என்ன மாதிரி கேள்வியை கேட்கறீங்க, எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கணும்? இந்த மாதிரி கேள்விகள் அடுத்தடுத்து வர ஆரம்பித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல என்ன பாரதூரமான, ஆனா ரசூல் பதில் சொன்னாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அபூக ஹுதாஃபா, அபூக சாலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் என் ஒட்டகத்தை காணோம், நாயமே என் ஒட்டகம் எங்க இருக்குன்னு கேட்கிறார். அப்ப நீங்க கேட்கிற கேள்வியா இருந்தா ஷரியத்து தொடர்பாக, ஆகிரத்து தொடர்பாக இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும், அதுதானே நல்லது. என் ஒட்டகத்தை காணோம், என் சாவியை காணோம், இதெல்லாமா ரசூலோட போய் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? இதை உணர்ந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழங்காலின் மீது நின்று கொண்டு, ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, முழங்கால போட்டுக்கிட்டு அப்படி கையை வைத்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இதுக்கு என்ன அர்த்தம், யார சொல்லலாம், மன்னிச்சிருங்க, தெரியாம நாங்க நடந்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்ட பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அமைதியானாங்க. இது ஒரு நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரோம படையோடு நடந்த யுத்தத்துல கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்ட போது பெரிய வீரர், ரொம்ப பெரிய வீரர் இவங்க. கடுமையான சண்டை, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு, பெரிய அளவுக்கு குறைவா இருக்கு. ஆனா ரோமர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவுக்கு அதிகமா இருக்குது. ஆயுதம் வல்லரசு இல்லையா, ஆனாலும் முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. முஸ்லிம்கள்ல இருந்து சில பேர் கைது செய்யவும் பட்டாங்க, அங்கிருந்து சில பேர் கைது செய்யப்பட்டாங்க. ரெண்டு பக்கத்திலும் கைது நடந்தது. ஆனா அந்த படை தோத்து ஓடிடுச்சு. அதுல சில பேர் கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதுல அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவும் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த சண்டையிட்ட விதம், அவங்கள் வாளை சுழற்றிய விதம், அவர்களுடைய தைரியம், தனியாக உள்ள படைக்கு எதிர்ப்படைக்குள்ளே வந்து தாக்கிய அந்த சாணக்கியம், அந்த தைரியம், இதெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ரோம மன்னரை ஆச்சரியப்படுத்தியது. அப்ப அவர் சொன்னாரு, இவரை எப்படியாவது நீங்க கைது செய்யணும், கொன்றக்கூடாது, கைது செய்து கொண்டு வாங்க. அப்படி கைது செய்து கொண்டு வந்தாச்சு. இப்ப சண்டையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, படை தோற்று ஓடிடுச்சு. முஸ்லீம்கள் அவங்க பகுதியை திரும்பிட்டாங்க, இவங்க பகுதியை திரும்பிட்டாங்க. முஸ்லீம்கள்ல இருந்து பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அங்கேயும் கைது, ரெண்டு பக்கமும் இருக்கு.
மன்னர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவை அழைக்கிறார். அழைச்சு சொன்னாங்க, மன்னர் சொல்றாரு, அப்துல்லா, எல்லாம் பேர்லாம் விசாரிச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு, தனஸ்ஸர், நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த விஷயத்தை நீ கேட்டேன்னு சொன்னா உனக்கு பெரிய பாக்கியத்தை தர்றேன், எக்கச்சக்கமான பொருள்கள் பணம் தர்றேன், பல கோடிகளை உனக்கு தர்றேன் அப்படிங்கிறார். என்ன சொல்லுங்களேன் அப்படின்ற. என்னதான் தர போறீங்க? சரி, எதுக்காக வேண்டி கேட்கறீங்க? நான் என்ன செய்யணும்? வேற ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான். தனஸ்ஸர், நீ கிறிஸ்தவனா மாறிடு, இஸ்லாத்தை விட்டு வெளியில வா, ஈசா நபி இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள், நஸ்ரானியாக நீ மாறணும், மாறினா உனக்கு நான் நிறைய அன்பளிப்புகளை நான் தருவேன் அப்படின்னு. முடியாது அப்படின்ட்டான். சாதாரண அன்பளிப்பு இல்ல, மாபெரும் அன்பளிப்புகளை தர்றேன், கோடி கோடிகளை கொட்டி தர்றேன் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட போவாங்களா? சாபிகள் மாறுவாங்களா? முடியாது அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சரி, என் மகளை உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். இளவரசியை கட்டி வைக்கிறாங்கிறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம். என் மகளை உனக்கு கட்டி வைக்கிறேன். வல்லரசாக இருக்கக்கூடிய ரோம நாட்டினுடைய இளவரசராக இவங்க மாறலாம். அப்படி ஒரு பாக்கியத்தை உனக்கு நான் தர்றேன், நீ என்ன செய்ய? என்னுடைய மகளை நீ கட்டிக்கிடலாம். முடியாது. சரி, மகளையும் கட்டி தந்து இந்த பிரம்மாண்டமான இந்த நாடு, வல்லரசாக இருக்கிற நாட்டுல பாதியை உனக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்ப சிரியாலாம் ரோமுக்கு உட்பட்டது, பைத்துல் மக்தஸ்லாம் ரோமுக்கு உட்பட்டது. இன்னைக்கு இஸ்ரேலு பலஸ்தீன் சொல்றமா இல்லையா? அந்த காலத்துல பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த பகுதி, பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய அந்த முழு பகுதிக்கும், இஸ்ரேல் பலஸ்தீன் அந்த பகுதிக்கு ஈலியா என்றுதான் பெயர். சலதானுடைய காலத்துல எல்லாம் அதுக்கு ஈலியான்னு பெயர். அப்ப அதை நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் யார்? ரோம தான், ரோம மன்னர் தான் ஆட்சி செய்கிறார். நான் அதை உனக்கு தர்றேன்பா, அதுல பாதியை உனக்கு தர்றேன். இந்த நாட்டுல பிரம்மாண்டமான நாடு, ஒரு நாடா பல நாடுகள், பாதியை உனக்கு தர 50-50. முடியாதுன்னு கோவம் வந்துருச்சு, உன்னை போட்டு சிறையில அடைன்ட்டாங்க. சிறையில அடைத்து நிறைய மூளைச்செலவை பண்ணப்படுது. கூப்பிட்டு மூளைச்செலவு பண்ணுவாங்க இல்லையா? தன் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அவன் யாரையுமே வச்சு என்ன செய்வாங்க? மூளைச்செலவை நடக்கும். சிபிஐ அது இதுன்னு வச்சு நிறைய மூளைச்செலவெல்லாம் நடக்குமா இல்லையா? நீ வந்துரு, நீ அப்படி செஞ்சிரு, இப்படி செஞ்சிரு, இப்படி பேசிரு, இல்லைன்னா உன்னை கைது செஞ்சிருவேன், திஹார் செயலில வச்சிருவேன், அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா? இந்த மாதிரி மூளைச்செலவைக்கு உட்பட்டவர்களா சஹாபிகள், தூய்மையானவர்கள். இந்த துனியாவை நினைச்சு பார்க்கறது இல்லை, துனியாவே வேணான்னு நினைக்கிறவங்க, அல்லாவுக்காக ரசூலுக்காக இந்த தீனுக்காக உயிர் கொடுப்போம் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆசை இல்லை. கடைசியில் மன்னர் சொன்னாரு, நான் ஒரு கடைசியில் ஒரு அஸ்திபாரம் ஒன்று செய்யறேன், ஒரு வழி ஒன்று செய்வோம், அதுல அவர் வழிக்கு வந்துடுவார், இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, கைது செய்யப்பட்ட அந்த முஸ்லிம் வீரர்களிலிருந்து 2 பேர், இவங்க 3, கிட்டத்தட்ட 80 கைதிகள் இருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் அழைத்து வரப்பட்டது. அழைத்து வரப்பட்டு இவங்களை 3வது நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. முதலாவது அந்த முஸ்லிம் இடத்துல கேட்கப்படுகிறது, தனஸ்ஸர், நீ நஸ்ரானியா மாறியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. முடியாதுன்னு அவங்க சொன்னார். முடியாதுன்னு சொன்னா எதிர்த்தாப்புல பாரு என்ன இருக்கு தெரியுதா? என்ன இருக்குன்னு கேட்டா, பெரிய அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, பெரிய சட்டி தேக்ஷா, அதுல எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல தூக்கி போட்டுருவோங்கிறான். எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது, இதுல தூக்கி போட்டுருவோம், நீ இஸ்லாத்தை விட்டுட்டு கிறிஸ்தவனா மாறு அப்படின்னு சொல்றாங்க. முடியாது அப்படின்னு தூக்கி போட்டுட்டாங்க. போட்ட அடுத்த செகண்ட் உறுப்புகள் எல்லாம் பிஞ்சு 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 அப்படியே துண்டு துண்டா ஆயிடுச்சு. கொதிக்கிற எண்ணெயில போட்டா எப்படி இருக்கும்? ஷஹீதாயிட்டாங்க. இனி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள மற்றவங்களுக்கு பயம் வருமா இல்லையா? நம்ம ஈமான்லாம் எப்படி இருக்கு? என்ன ஈமான்? நம்ம மக்களை சினிமா மோகத்துல மூழ்கி போய் என்னெல்லாமோ என்ன செய்யறாங்க? சமுதாயம் என்ற உயர்வான சிந்தனை இல்லாமல்
சினிமா மோகத்துல மூழ்கி போய் கிடக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இரண்டாவதாக அந்த முஸ்லிம் தோழரை பார்த்து நீ என்ன சொல்கிறாய்? முடியாது, உன்னையும் தூக்கி போட்டுருவோம், பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. தூக்கி போட்டாச்சு, அவங்களும் முடிஞ்சது. மூன்றாவது இப்ப யாரா இருக்கா? மெயின் கதாநாயகர் இப்ப அவங்க தான் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா இருக்கிறாங்க. அப்ப அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சு, அழ ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க நினைச்சிட்டாங்க ஆள் பயந்துட்டாரு, ஆள் பயம் வழிக்கு வந்துட்டாரு. இந்த செய்தியே மன்னருக்கு சொல்லப்பட்டு மன்னருக்கு பெரிய சந்தோஷம். பத்தியா, நான் சொன்ன விஷயம் செயலாயிட்டார் இல்லையா, ஆளை இழுத்துட்டு வா அப்படின்ட்டு. என்னப்பா தனசர், நீ என்ன இப்போ கிறிஸ்தவனா மாறுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்க ஒத்துக்கிட்டேன், பேர் அழுததுக்காக கேட்குறீங்க? அல்லாவுக்காக வேண்டி ஒரே ஒரு தடவை தான் நான் உயிரை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள் எத்தனை நியாமத்துக்கள்! என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியின் எண்ணிக்கை அளவுக்கு எனக்கு உயிரை தந்திருந்தால் அத்தனையும் நான் அல்லாவுக்கு கொடுப்பேனே. ஒரே ஒரு தடவை தானே உயிர் கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது, கூடுதல் பாக்கியம் இல்லையே என்று. இரண்டாவதாக, என்னை விட அவர்கள் ஷஹாதத்தை அடைவதற்கு முந்தி விட்டார்களே என்றும் நான் அழுதேன் அப்படின்னார். மன்னர் அரண்டு போனார். என்னடா இது, இவங்கெல்லாம் யாருடா இவங்கெல்லாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். என்ன ஆச்சரியமானது! அவர் பார்த்தாரு, இந்த மாதிரி ஒரு வீரனை, தூய்மையானவரை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. சரி, நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கிறியா? நான் கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னங்கிறத சொல்லுங்க, அது சரியா பிழையான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் சொல்றதை நீ கேட்டா உன்னை நான் விடுதலை செய்து விடுவேன். மற்ற முஸ்லிம்களை கைது செஞ்சு வச்சிருக்கிறேன், அவங்களையும் நான் விடுதலை செஞ்சிடறேன். எல்லாருக்கும் உயிருக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டுறேன். எல்லாத்தையும் நான் விடுதலை செய்கிறேன். சரி, நல்ல விஷயம் தான், என்னங்கிறத சொல்லுங்க. தக்கப்பல ராசி, என்னுடைய தலையை நீ முத்தமிட வேண்டும். என் தலையை நீ முத்தமிடணும், அவ்வளவுதான். நான் என்ன செய்ய, கிரீடம் போட்டிருக்கிறேன், கிரீடத்தை கலத்திடுறேன். என் தலையை ஒரு தடவை நீ முத்தமிட வேண்டும். ஏனெனில் ஒரு தூய்மையான, ஒரு சுத்தமான வீரனினுடைய முத்தத்தை என் தலை சுமக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வீரனை, தூய்மையானவனை நான் பார்த்தது இல்லை. அப்ப இவங்க யோசிக்கிறாங்க, அதுல்லா, அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லாவை ஏத்துக்கிடாதவன், ஏகன் ஒருவன் என்று ஏத்துக்கிடாதவன், ரசூலுல்லாவை ஏத்துக்கிடாதவன். ஆனா அவன் தலையில முத்தமிட சொல்றான். முத்தமிடுறது ஒரு பாவமான ஒரு காரியம் ஒண்ணு இல்லை. தன் தலையில ஒரு ஆண்டு தலையை தானே முத்தமிடுறது, பாவமான காரியம் இல்லை. ஆனா அப்படி முத்தமிடுவதால் 80 பேர் கைதிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் விடுதலை ஆகிறாங்க. அது பாக்கியமா இல்லையா? இன்னும் இந்த தீனுக்காக அவர்கள் போராடுவார்களே என்று சொல்லி அங்கீகரித்து சரி என்று சொல்லி அவன் தலையில போய் முத்தமிட்டாங்க. அவன் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த 80 பேரையும் விடுதலை செஞ்சுட்டாங்க, வந்தாச்சு. ஆனா இவங்களுக்கு மனசுல ஒரு உறுத்தல், நாம செஞ்சது சரியா பிழையா அப்படின்னு ஒரு உறுத்தல் இருந்தது. அவங்க நேரா இப்ப மதீனா ஷரீஃபுக்கு வந்து சேர்றாங்க. அமீர் மோமினின் அவர்கள்ட்ட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, அமீர் மோமினின் இப்படி நடந்தது, நான் செஞ்சது பிழையா சரியா என்று எனக்கு தெரியல, பிழையா இருந்தால் நான் தௌபா செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எழுந்து சொன்னாங்களா, என்ன ஒரு அருமையான காரியத்தை, சஹாபாக்கெல்லாம் கூடியிருக்கிறாங்க, என்ன ஒரு அருமையான காரியம், என்ன ஒரு சிறப்பான காரியத்தை செஞ்சிருக்கிறார். அவனுடைய ஒரு அரசன், அவன் தலையை முத்தமிடுறது ஷரியத்துல எந்த தடையும் இல்லை. ஆனால் அதன் மூலமாக 80 பேரினுடைய உயிரை அவர் காப்பாற்றி இருக்கிறார், அவருடைய தீனை காப்பாற்றி இருக்கிறார், நம்முடைய தீனுக்கு வலிமை சேர்த்திருக்கிறார். எனவே ஹக்குன் அலைனா, நம்மீது கடமை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்களினுடைய தலையை நாம் முத்தமிடுவது நம்ம மேல கடமை என்று எழும்பி அவங்க முதலாவது தலையை முத்தமிட்டாங்க. இருந்த சஹாபிகள்லாம் முத்தமிட்டாங்க. இப்படி ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இதே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து நிறைய செய்திகள் இருக்குது. ஆள் கொஞ்சம் தமாஷான பேர் வழி, சில தமாஷ்லாம் பண்ணுவாங்க. ஒரு படைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒரு படைக்கு தளபதியாக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்க,
உங்களுடைய தளபதிகளுக்கு வழிபடுங்க. தளபதினா தளபதியா இருந்தா தலைவலியா இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட நாம சொல்றது. உங்களினுடைய தலைவர்களுக்கு, படை தளபதிகளுக்கு, கோழைகளுக்கு அல்ல, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். இவங்க ஒரு தமாஷா நாளுன்னு சொன்னமா இல்லையா? இவங்க தளபதியாக ஆக்கி தலைமையாக்கி இவங்க இதுல போகுது, ஒரு படை போகுது. ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் போது அந்த இரவு நேரத்துல நெருப்பு மூட்டுவாங்க, அந்த கொசுகள்லாம் வராம இருக்கிறதுக்கு. அது வெளிச்சம் தேவைப்படும் போது இறைச்சிகளை சுடுறதுக்குன்னு ஒரு நெருப்பு மூட்டி வைப்பாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப நான் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. மற்ற சஹாபிகிட்ட கேட்கிறாங்க, நான் யாரு? நீங்க எங்க தலைவர், தலைவருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இல்ல? ஆமா சொல்லியிருக்கிறான். இப்ப நான் சொன்ன நீங்க கேட்பீங்க தானே? ஆமா கேட்போம். அந்த நெருப்புல போய் குதிங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. நெருப்புல போய் குதிங்க பார்க்கலாம் அப்படின்ற உடனே ஒரு சஹாபி எழுப்பிட்டாங்க, நேரா போனாங்க, டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. குதிச்சிடா, சும்மா தமாசுக்கு சொன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாக்குறதுக்கு அப்படின்ட்டு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இது எல்லாமே அவங்க இடத்துல ஒப்படைச்சிருவாங்க. அவங்க இடத்துல திரும்பி வந்த பிறகு இந்த செய்தியை சொல்லப்பட்ட பொழுது, தலைவர்களுக்கு நீங்கள் வழிபடணும், தலைவர் சொன்னா நீங்க கேட்கணும், அவங்களுக்கு நீங்க கட்டுப்படணும். அதே சமயம் ஷரியத்திற்கு முரணானதை சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடாது. தலைவருக்கு நீங்க கட்டுப்படணும், அவர் ஷரியத்துக்கு முரணா சொல்றாரா இதுதான் நீங்க கட்டுப்படக்கூடாது. அதுல இத்தாத் இல்லைன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க யாரையும் அப்படி செய்ய போறது இல்லை, ஒரு விளையாட்டுத்தனம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு சஹாபியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களுடைய வரலாறு பெரிய வரலாறு. ஒரு சஹாபியினுடைய ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை நம்ம பேசி இருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, இப்படி பல தலைவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதங்களை அனுப்புனாங்கன்னு சொன்னோம் இல்லையா? கடைசியாக இதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. திஹியத்துல் கலபி இப்னு ஹலீஃபா, திஹியத்துல் கலபின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, பிரபல்யமான சஹாபி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்களுடைய தோற்றத்துல தான், இந்த சஹாபியினுடைய தோற்றத்துல தான் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. பெரும்பாலும் வேற தோற்றத்திலேயே வந்திருக்கிறாங்க, பெரும்பாலும் இவங்க தோட்டத்துல வருவாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மற்ற சஹாபிகள் நினைப்பாங்க திஹியத்துல் கலபின்னு நினைப்பாங்க, ஆனா ஜிப்ரீல் அவங்க. அப்படி ஒரு தோற்றம் திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இவங்களை எங்க அனுப்புனாங்கன்னு சொன்னா, கைசர் ரோம அரசர் தான். அந்த ரோம அரசருக்கு கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த ரோம அரசனுடைய பெயர் என்னன்னு கேட்டா ஹெரக்கல். அவருடைய பேர் ஹெரக்கல். புகாரியில இந்த ஹதீது துவக்கத்திலேயே வருது, நீண்ட ஹதீதாக இடம்பெறுது, ரொம்ப அற்புதமான செய்தி. இப்ப அந்த ஹிரக்கல் மன்னனினுடைய கட்டுப்பாட்டில் தான் பைத்துல் முகத்தஸ், ஈலியான்னு சொன்னமா இல்லையா? இன்றைய பலஸ்தீன், இஸ்ரேல், இதெல்லாமே சிரியா, ஜோர்டான், லிபியா, லெபனான், ஈஜிப்ட் எல்லாமே ரோமர் கையில தான் இருக்கு. எல்லாமே அவங்க கையில இருக்கு, அவங்களுடைய ஆட்சி. ஈரான், ஈராக்கை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பாரசீகர்கள். இந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ரோமர்கள். ரோமர் பிரம்மாண்டமான ஆட்சி அது. அப்ப அந்த பைத்துல் முகத்தஸ் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. முஸ்லிம்களுக்கும் உள்ளது, கிறிஸ்தவர்களுக்கும் உள்ளது, யூதர்களுக்கும் உள்ளது. அந்த மூன்று பேரும் கொண்டாடக்கூடிய இடம் தான் பைத்துல் முகத்தஸ். இப்ப அது ரோமர்களுடைய கையில இருக்கு. அந்த ஈலியா என்ன அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு மன்னர் ஹெரக்கல் வர்றார். அப்படி அவர் வந்து போது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படுறார். இப்படி இறுதி தூதர் வந்திருக்கிறாங்களா, மக்களை நேர்வழியின்பால் அழைக்கிறார்களா அப்படின்லாம் கேள்விப்படுறார். இந்த கடிதம் வந்து சேர்றதுக்கு முன்னால அதை கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கடிதம் இவருக்கு வந்து சேரல, சேர்றதுக்கு முன்னால இதை பத்தி எல்லாம் அவர் கேள்விப்படுறார். அப்படி கேள்விப்பட்டு அந்த சமயம் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கட இல்ல ரலியல்லாஹு தஆலா, அந்த சமயத்துல ஏத்துக்கட இல்ல. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில ஒரு பெரிய வியாபார குழு சிரியாவுக்கு வந்திருக்கு. அதை இவர் கேள்விப்படுறார். அப்ப சொன்னாரு, மன்னர் ஹெரக்கல் சொன்னாரு,
அபு சுஃபியான் ஒருத்தர் வந்திருக்கிறாரா, அவரோட ஒரு பெரிய வியாபார குழு வந்திருக்கு, அவரை நீங்க அழைச்சிட்டு வாங்க. எங்க? இங்க பைத்துல் மக்திஸ் பகுதி இருக்கக்கூடிய ஈலியா பகுதிக்கு அழைச்சிட்டு வாங்க. அது ஒட்டிய பகுதி. அழைச்சிட்டு வந்தாங்க. என்ன குரூப் எல்லாம் வந்துருச்சு. மன்னர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த அவையில நிறைய அமைச்சர்கள், அந்த அந்த பகுதியில் உள்ள பாதிரிமார்கள், பிரமுகர்கள், இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த அரபுகள், அபு சுஃபியான், மக்காலிருந்து வந்த அந்த வியாபாரிகள் எல்லாம் அங்க நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவரு ஹெரக்கல் மன்னர் கேட்கிற கேள்வியை பாருங்க. உங்களிலே ஒருவர் தன்னை நபி என்று சொல்லுகிறாராமே, தன்னை இறை தூதர், இறுதி தூதர் என்று சொல்லுகிறாராமே, அப்படி ஒருவர் உங்கள வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமா. அவருக்கு குடும்பத்தால் நெருக்கமானவர்கள் உங்கள யாரு? நீங்க பல பேர் இருக்கிறீங்க, 50 பேர் இருப்பாங்க. உங்கள அந்த நபி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு நெருக்கமானவர் யார்? குடும்பத்தால் நெருக்கமானவர் யார்? அப்ப அபு சுஃபியான் சொன்னாங்க, நான் தான். ஏன்னா உண்மையிலே அவங்க தான் குறைஷி கோத்திரம் மட்டுமல்லாம அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலானு அவருடைய மகள் உம்மு ஹபீபாவை அங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், மாமா முறையும் கூட. அப்ப நெருக்கம் தானே. நான் அப்படிங்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கிடையில அந்த சமயத்துல. இப்ப நான் சில கேள்விகளை நான் கேட்பேன். அந்த கேள்விக்கு எந்த பொய்யும் இல்லாமல் நீங்கள் பதில் சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது, கரெக்டா பதில் சொல்லணும். அவர் பொய் சொன்னால் நீங்க அவர் சொல்றது பொய்ங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய வியாபாரிகள்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இல்லைன்னாலும் கூட இஸ்லாத்தின் மீது பரிவு கொண்டவர்களும் உண்டு. அதெல்லாம் வியாபாரிகள், எல்லாம் வியாபார நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க. அபு சுஃபியான் பெரிய வியாபாரி, அவங்களோட போனா என்ன செய்யும், பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றாங்க, வியாபாரிகள் வர்றாங்க. ஆனா அபு சுஃபியான் எந்த அளவிற்கு விரோதத்தை இஸ்லாத்தின் மீது கொண்டிருந்தாங்களோ அதே மாதிரியோ அல்லது அதிகமாகவோ கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த வியாபாரிகள் இருக்கிறாங்க. குறைவாக உள்ளவங்களும் இருக்கிறாங்க, வெறுப்பு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஒருவேளை அது சரியா இருக்குமோ அப்படின்னா ஊசலாடிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அபு சுஃபியானுக்கும் தெரியும். ஆனா இஸ்லாத்தை யாரும் ஏத்துக்கிடாதவங்க தான் அவங்க எல்லாம். இப்ப மன்னர் சொல்றாரு, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க ஏதாவது பொய்ய சொன்னா, இவர் ஏதாவது பொய்ய சொன்னா நீங்க பதில் சொல்லணும். எனக்கு அவர் சொல்றது பொய் என்று தெரிய வந்தாலோ, பொய் என்பது சொல்லியதற்கு பிறகு நீங்க அதை திருத்தாம இருந்தீங்கன்னு எனக்கு தெரிய வந்தாலும் நான் கடுமையா தண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே அவங்களும் பயந்து போயிட்டாங்க. ஆஹா, பெரிய மன்னர். ஏன்னா அவருக்கு நிகராக மன்னர் இல்ல, உலகத்திலேயே இல்ல. அன்றைய அமெரிக்கா உலகத்தையே ஆட்டி படைக்கிறது, அந்த அளவிற்கு வலிமையா இருந்தார். சரி, கேள்விகளை ஆரம்பிங்கன்னாங்க. இப்ப மன்னர் கேட்கிறார், அவருடைய குலம் எப்படிப்பட்ட குலம், கோத்திரம், குடும்பம்? உங்கள சிறந்த குலத்திலிருந்து அவர் வந்திருக்கிறாரா, அல்லது ஒரு தாழ்ந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரா, அல்லது பெயர் சொல்லப்படாத ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து அவர் வந்திருக்கிறாரா? இது முதல் கேள்வி. அப்ப அபு சுஃபியான் சொன்னாங்க, எங்களிலே சிறந்த குடும்பத்தில் அவர் வந்துள்ளார். அவங்களுடைய குலம் என்று எடுத்துக்கொண்டால், கோத்திரம் எடுத்துக்கொண்டால் மிக அற்புதமான குடும்பம். சரி, இதற்கு முன்னால் அந்த குலத்தில் யாராவது தன்னை நபி என்று வாதிட்டு இருக்கிறார்களா? அடுத்த கேள்வி. இது புகாரியில் அப்படியே வருது இந்த செய்தி. இதற்கு முன்னால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது தன்னை நபின்னு வாதிட்டவங்க இருக்கிறாங்களா? இவர் வாதிடுவது போன்று தன்னை நபின்னு வாதிடுறாங்கல்ல, அத மாதிரி வாதிட்டவங்க இருக்கிறாங்களா? இல்ல. இதற்கு முன்னால் அரசராக யாராவது இருந்திருக்கிறாங்களா அந்த குடும்பத்துல? அவங்களுடைய பாட்டனாரோ, பாட்டனாருடைய தந்தையோ, அவருடைய தந்தையோ, அது வரல யாரும் அரசன் இருந்திருக்கிறாங்களா? இல்ல, அரசர்கள் யாரும் இருக்க இல்ல. சரி, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெயர் உடையவர்களா அல்லது சாமானிய மக்களா? 1-2 பேரு கொஞ்சம் இருக்கிறாங்க. பெரும்பாலானவங்க சாமானிய மக்கள் தான் அவங்கள பின்பற்றுறாங்க. சில ரொம்ப பிரபல்யமான எடுத்துக்கிட்டா 1-2 பேர் தான், பெருசா இல்லை. பெரும்பாலும் அவரை பின்பற்றக்கூடிய சாமானிய மக்கள் தான் பின்பற்றுறாங்க. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி.
அந்த எண்ணிக்கை அதிகமாகிறதா இல்லையா? அதிகமாகிறது. அந்த மார்க்கத்திற்குள் நுழைந்த பின் என்னடா இதெல்லாம் சட்டமா, இதெல்லாம் நல்லா இல்லையே, இந்த போதனைகள்லாம் சரியில்லையே என்று வெறுத்து யாராவது வெளியே வந்திருக்கிறாங்களா? இல்ல, யாரும் வெளியே வரல. அவர் தன்னை நபி என்று சொல்வதற்கு முன்பாக உங்களோட தானே வாழ்ந்தார், ஆமா. உங்களோட தானே இருந்தாங்க, ஆமா. உங்களோட தானே சாப்பிட்டாங்க, ஆமா. உங்களோட பிரயாணம் பண்ணாங்க, ஆமா. அவங்கள பத்தி நல்லா தெரியும் தானே, உங்க குடும்பம் தானே, ஆமா. என்னைக்காவது இந்த என்னென்ன விஷயங்களை இவர் பொய் சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இல்ல. இந்த இதை தவிர வேற எதையும் எங்களுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில பொய் சொன்னதாக நாங்க பார்க்கவே இல்லை, சந்தேகித்ததும் இல்லை. அபூ சுஃபியான் சொல்றாங்க. சரி, என்றைக்காவது ஒரு வாக்கை கொடுத்து விட்டு அந்த வாக்கிலிருந்து அவங்க மீறி இருக்கிறாங்களா? நமக்கு சாதாரணமா வாக்கு மீறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அது ஒரு பெரிய பாவம் நமக்கு தெரியல. ஒரு 5 மணிக்கு வர்றேன்னு சொன்னா 5 மணிக்கு வந்துடணும். வரலன்னா வாக்கு மீறல். அது மார்க்கம் நமக்கு அதை சொல்லி தருது. 7 மணிக்கு வரேன்னா வர முடியாது நல்ல டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அந்த நபருக்கு சொல்லணும் 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். 5 மணிக்கு போன அடிக்க கூடாது, அதுக்கு முந்தையே சொல்லிடணும். இந்த மாதிரி வர முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம், ஏற்பட அறிவிக்கணும். அப்படி அறிவிப்பதற்கான இன்னைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் லேசா இருக்கு. அப்படி அறிவிக்கிறதுக்கு லேசான வழிகள் இருக்கு. அப்ப கேட்டா ஏதாவது அப்படி வாக்கு கொடுத்து மாறி இருக்கிறாங்களா? இது வரைக்கும் மாறல. அப்படி இது வரைக்கும் மாறல. ஆனா இப்ப நாங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அவங்க பாதுகாக்கிறாங்களா இல்லையா, மீறுறாங்களா, அந்த வாக்கை ஏத்துக்கிறாங்களா, அதன்படி செயல்படுறாங்களா, மீறுறாங்களான்னு இனிமேதான் நாங்க தெரியணும். ஏன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லணுமே. ரசூலுல்லாஹ் மேல குறை சொல்றதுக்கு இது வரைக்கும் கேட்ட கேள்வியில எதுவும் பதில் குறை சொல்ல முடியல. இப்ப இது ஒரு இடம் கிடைத்ததும் இப்படி நாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி நடந்து கொள்வார் என்பதையும் நாங்க பார்க்கணும். சரி, அவங்களோட நீங்க போரிட்டு இருக்கிறீங்களா? போரிட்டு இருக்கிறோம். 9வது கேள்வி, அந்த போர்ல வெற்றி யாரு பக்கம் இருந்தது? அவங்க பக்கத்திலையும் இருந்திருக்குது, எங்க பக்கத்திலையும் இருந்திருக்கு. வெற்றி மாறி மாறி இருந்திருக்கு. சில சமயம் எங்களுக்கு வெற்றி கிடைந்திருக்குது, சில சமயம் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. சரி, இப்ப கடைசியாக நான் உங்கள்ட்ட கேட்கறது, அவங்க என்னதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அவங்க? அப்போ வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வத்ருகு மா யகூல் ஆபாவுக்கும், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். உங்களுடைய ஆபாக்கள் அது கடவுள் இது கடவுள் அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் விட்டுடுங்க, எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க. வயஅமுரு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வஸ்ஸித்கி வல்அஃபாஃபி வஸ்ஸிலத்தி, தொழணும், ஜகாத்து கொடுக்கணும், தர்மங்கள் செய்யணும், பத்தினித்தனமாக நடக்கணும், குடும்ப உறவை பேணணும், இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் இப்ப இதான் பேச்சுவார்த்தை, கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்ப ஹெரக்கல் மன்னர் சொல்றாரு, மன்னர்னா திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு நிகராக இன்னொரு மன்னர் அந்த காலத்தில் இல்லை. அவ்வளவு பெரிய பிராந்தியத்தை ஆட்சி செய்யக்கூடிய வலிமையான வலுவான இராணுவம் கொண்ட மன்னர் ரோம மன்னர் ஹெரக்கல் கைசர். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன், எப்படிப்பட்ட குடும்பம்னு கேட்டேன். அந்த குடும்பத்துல யாராவது தன்னை நபின்னு வாதிட்டு, இது பெருசா வருது, நான் சுருக்கமா சொல்றேன். அப்படிலாம் கேட்ட போது அவங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்க. அவங்க குடும்பத்துல யாரும் தன்னை நபின்னு வாதித்தது இல்லை, யாரும் தன்னை அரசன்று சொன்னது இல்லை அப்படின்னு நீங்க என்ன செஞ்சீங்க சொன்னீங்க. அதே மாதிரி எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்க. யார் இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு வெளியில வரலன்னு சொன்னீங்க. அதோடு மட்டுமல்லாமல் அவங்களை பின்பற்றக்கூடியவர்கள் சாமானியமானவர்கள் தான் அதிகமானவர்னு சொன்னீங்க. இதெல்லாம் நான் படித்திருக்கிறேன். இவர் பெரிய அறிவாளி, வேதங்களை கற்று தேர்ந்தவர், சாதாரண அரசர் அல்ல, வேதங்களை கற்று தேர்ந்தவர். அவர் சொல்றாரு, ஹெரக்கல் மன்னரே, இதற்கு முன்பாக இருந்த நபிமார்களும் இப்படித்தான் இருந்தாங்க, இது நபிமார்களினுடைய அடையாளம் தான். நீங்க சொல்றது உண்மையாக இருக்குமே ஆனால், அபூ சுஃபியானை பார்த்து சொல்றார் மன்னர் ஹெரக்கன், சொல்றாரு, நீங்க சொல்றது உண்மையாக இருக்குமே ஆனால், நான் இப்ப காலை வச்சிட்டு இருக்கிறேன் இந்த இடம், அந்த ஈலியா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதியை ஒரு நாளைக்கு அவர் ஆழ்வார்,
அதனுடைய அரசனாக அந்த இஸ்லாம் மாறும், அவங்க கையில இந்த நாடு போகும் என்று நான் படித்திருக்கிறேன். ஆனா ஒண்ணு, அப்படி ஒரு நபி வரப்போகிறார் என்று எல்லா வேதங்களிலும் ஆகமங்களிலும் இருக்கு. ஆனா உங்களிலிருந்து, அரபிகளிலிருந்து தான் அவங்க வருவாங்கிறது நான் நினைச்சு பார்க்கல. ஆனா நீங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அதான் ரொம்ப உச்சகட்டமான ஒண்ணு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களிலிருந்து அவர் வருவார் என்பதை நான் நினைத்து பார்க்க இல்லை. மற்றபடி எல்லா நபிமார்களுடைய அடையாளங்களும் அப்படி இருக்கு. எல்லா நபிமார்களும் இப்படிதான் இருந்தாங்க. எல்லா நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களிலேயும் இப்படித்தான் இருந்தது. அந்த நபிக்குள்ள அத்தனை அடையாளங்களும் இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்காத ஒண்ணு என்னன்னா, அது வருவாங்கன்னு தெரியும், அது பனு இஸ்ரவேலிருந்து வருவாங்க, பனி இஸ்ராயிலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிருந்தேன். அரபிகளிலிருந்து வருவாங்க நான் நினைச்சு பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஒலவ் குந்து இந்தஹு லகஸல்து அன் கதமை. இப்ப நான் மட்டும் அவங்க பக்கத்துல இருந்திருந்தா அவங்க பாதங்களை, கால்களை நான் கழுவி விடுவேன். யார் சொல்றா? மன்னர் ஹெரக்கல் சொல்றார். நான் அங்க இருந்தா அவங்களுடைய, இது புகாரியிலேயே இடம்பெற்றிருக்கிறது, லகஸல்து அன் கதமை, அவங்களுடைய பாதங்களை கழுவுவேன். அப்படி ஒரு பெரிய பாக்கியம் என்று அவர் சொன்னார்.
சங்கைக்குரியவர்களே, இந்த வார்த்தை அவங்க சொல்றார். யாரு? ஹிரக்கல் மன்னர் சொல்றாரு, நான் அங்க இருந்தா அவங்களுடைய பாதங்களை நான் கழுகி விடுவேன், அது பெரிய பாக்கியமாக நான் கருதுவேன் என்பது போன்று அவர் குறிப்பிடுகிறார். இப்ப இந்த நேரத்துல தான் சல்லல்லாஹு கடிதம் அனுப்புனாங்களா இல்லையா? திஹ்யத்துல் கலபி அவங்க நேரம் ரோம மன்னரை சந்திக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தான் அனுப்புனாங்க, நீங்க ரோமர்கிட்ட போய் சேர முடியாது, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் ஹஸ்ஸான் இருக்கு, அந்த ஹஸ்ஸானில இருக்கக்கூடிய அந்த மன்னர்கிட்ட போய், குறுநீல மன்னர்கிட்ட போய் கொடுத்துருங்க, அவர் போய் சேத வச்சிருவார். அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, சில முஸ்லீம்களை அவர் அழைத்து, நீங்க என்ன செய்ய, அந்த கடிதத்தோட நான் என்ன செய்யறேன், அவங்களை அனுப்பி வைக்கிறேன், ஈலியால தான் அவங்க இருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கடிதம் இங்க வந்து சேருது. அந்த சமயத்துல அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு கடிதம் இந்த மன்னருக்கு வந்து சேருது. அப்படி மன்னருக்கு வந்து சேர்ந்த போது அந்த கடிதத்தை அவர் படிக்கிறார், மன்னர் படிக்கிறார். அதாவது மன்னர்னா மன்னருக்கு அரபு தெரியாது, அந்த கடிதங்க அரபுல இருக்குது. அபு சுஃபியான் அவர்களும் அரபுல தான் பேசுறாங்க. டிரான்ஸ்லேட்டர் அங்க வைக்கப்பட்டது, தர்ஜுமான். அது ஹதீதில் அதே வருது. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட போது இதெல்லாம் சொல்றாங்க, இப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த கடிதத்தை படைத்த போது அங்கிருந்து பெரிய ஒரு கூச்சல் குழப்பம் வந்துருச்சு. எல்லாம் ஓ ஓடு ஒரு பெரிய, அதை ஏத்துக்கிட்டவங்க மறுத்தவங்க, பெரும்பாலும் மறுத்தவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா போற போக்க பார்த்தா மன்னர் இஸ்லாத்துல இணைஞ்சிருவாரோ, மன்னர் இஸ்லாத்துல இணைஞ்சிட்டா என்ன ஆகுறது, பல லட்சம் மக்கள் இஸ்லாத்துல போய் இணைஞ்சிருவாங்க, கிறிஸ்தவ மக்கள் அப்படின்னு பயம் வந்தது. அங்க இருக்கக்கூடிய பாதிரிகள் அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப எங்களை ஊஹ்ரிஜ்னா, நாங்க வெளியேக்கப்பட்டுட்டோம், நாங்க வெளியில வந்துட்டோம். வெளியில வந்த போது நான் சொன்னேன், யாரு? அபு சுஃபியான் சொல்றாங்க, நான் என்னோட வந்தவர்களிடத்துல சொன்னேன், இவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு, ரோம மன்னரே பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா இது எங்க போய் முடியுமோ தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப எனக்கு முதலாவதாக என்னுடைய நெஞ்சில அப்படி முதலாவது ஊறிச்சு. இவங்களே பயப்படுறாங்க என்று இருக்குமேயானால் நான் போய் காலை கழுவி விடுவேன் அப்படின்னு ஒரு மன்னர், சாதாரண ஒரு மனிதர் அல்ல, சக்கரவர்த்தி, அவர் குறிப்பிடுறார். அவருக்கு கீழே பல நூற்றுக்கணக்கான அரசர்கள் கீழே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி பேசுகிறார் என்று சொன்னால், அம்ர் இப்னு அபி கப்ஷா, ரசூலுல்லாஹ்வினுடைய காரியம் ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அபு சுஃபியான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால இப்னு நாதூர் அப்படின்னு ஈலியால ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் தான் ரொம்ப பெரிய அறிவாளி, பெரிய ஞானி. இப்னு நாதூர், இதுவும் இந்த புகாரியில இருக்கக்கூடிய ஹதீஸ் தான். அவர் தான் பைத்துல் முகத்தஸினுடைய அன்றைய நிர்வாகி, முத்தவல்லி. அவர் சொல்றாரு, மன்னர் இந்த பைத்துல் முகத்தஸ் பகுதிக்கு வந்த போது அவருடைய முகத்துல கவலையை நாங்க பார்த்தோம், ரொம்ப கவலையா இருந்தார். அப்ப என்ன கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு மன்னர்கிட்ட நாங்க கேட்டோம். அப்ப மன்னர் சொன்னாரு, நான் கடந்த இரவு, அவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், அதாவது விண்ணியல் சாஸ்திரத்தை படிச்சவர், நல்ல நட்சத்திரங்களை பற்றிய அறிவெல்லாம் அவருக்கு அதிகமா இருக்கு. சூரியன், சந்திரன், பிற நட்சத்திரங்களை பற்றி எல்லாம் பெரிய ஒரு ஆய்வாளர். யாரு? ஹிரக்கல் மன்னர், பெரிய அறிவாளி, சாதாரண மன்னர் இல்ல. ஒண்ணுமே தெரியாம போய் என்ன செய்யல, அந்த சேர்ல போய் உட்காரணும்னு நினைக்கிற ஆள் இல்ல. அந்த மாதிரி ஒண்ணும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுக்கும் பேச மாட்டேன், ஆனா முதலமைச்சர் சீட்ல போய் உட்கார வேண்டும் பேசுவேன். சில பேர் கனவு கண்டுக்கிட்டீங்களா இல்லையா? அது எவ்வளவு அசிங்கமானது, தமிழகத்திற்கே நம்ம நாட்டுக்கே அசிங்கமானது இல்லையா? அருமையான பெருமக்களே, அப்படி அவர் வந்து அவ்வளவு பெரிய அறிவாளி, வேதங்களை கரைத்து குடித்தவர், விஞ்ஞானம் தெரிந்தவர், விண்ணியல் சாஸ்திரங்களை கரைத்து குடித்தவர். அவர் சொல்றாரு, ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன், இந்த நட்சத்திரம் வருவதாக இருந்தால் ஒரு நபி பிரகடனப்படுத்தப்படணும். அதை நான் பார்த்தேன். இந்த நிகழ்வுலாம் நடக்கிறதுக்கு முன்னால இதுல நான் படிச்ச வகையில இந்த கடைசி நபி எங்க வருவாங்க அப்படின்னா,
விருத்த சேதனம் ஹத்னா செய்யப்படக்கூடிய அந்த கோத்திரத்துல வருவாங்க அப்படின்னு நான் முந்தைய வேதத்துல படிச்சிருக்கிறேன். இந்த பகுதியில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா, விருத்த சேதனம் செய்யறவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட போது அங்கே இருந்த அந்த பாதிரிமார்கள்லாம் சொன்னாங்க, ஆமா யூதர்கள் தான் அப்படி விருத்த சேதனம் செய்யப்படுவாங்க, யூதர்கள் தான் விருத்த சேதனம் செய்யப்படுவாங்க. நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை மன்னரே, நம்ம ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் யாரெல்லாம் விருத்த சேதனை செய்யறாங்களோ அந்த யூதர்கள் அத்தனை பேரையும் நம்ம அழிச்சிரும். ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம். ஹிட்லர் செஞ்சாங்கல்ல அதே மாதிரி காரியத்தை நான் முந்தைய காலத்திலேயே அது பேசப்பட்டிருக்குது. அப்படி நாம அழித்து விடலாம் என்று சொல்லும் பொழுது இல்ல அப்படிலாம் செய்ய தேவையில்லை, கொஞ்சம் நிதானப்படுங்க, வேறு யாராவது அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்ப இந்த கடிதத்தை கொண்டு வந்தவங்களும் உள்ள வர்றாங்க. இதுக்கு முன்னாலும் நடந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களே இவங்களை தனியா அறைக்கு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போய் இவங்க ஹத்னா பண்ணப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத இவங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆடை அவிழ்த்து பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டது, மன்னரே இவங்களுக்கு எல்லாம் ஹத்னா செய்யப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க உங்க வழக்கம் நீங்க இஸ்லாம் வந்ததற்கு பிறகு ஹத்னா செய்றீங்களா, அதுக்கு முன்னாலேயே ஹத்னா செய்யக்கூடிய வழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கா, எவ்வளவு துல்லியமாக அவரை படிச்சிருக்கிறாங்கிறத பாருங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுடைய அரபகத்துல பொதுவாக குறைஷிகள் நாங்க எல்லாருமே சின்ன வயசுலயே ஹத்னா செய்வோம், இஸ்லாம் வந்ததுக்கு இல்லை, இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த ஹத்னாவினுடைய வழக்கம் இருந்து வருகிறது என்று அப்போது சொல்லப்பட்ட போது அவர் சொன்னார், அப்படியானால் அவங்க தான் நபி, அதுல எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் ரோமுக்கு திரும்புறார். திரும்பும் போது ஒரு கடிதத்தை ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய தனக்கு நிகரான ஒரு பேரறிஞர் அங்க இருக்கிறார், ரோம்ல இருக்கிறார். அந்த அறிஞருக்கு ஒரு கடிதம் எழுதுறார், இப்படி எல்லாம் நடந்தது, இப்படி எல்லாம் செய்தி வந்திருக்குது, அவங்க நபிதானா என்னங்கிறத நீங்க படிச்ச வரைக்கும், நீங்க ஆய்வு செய்த வரைக்கும், ஏன்னா அவரும் பெரிய எல்லா துறையிலையும் திறமையான ஒரு ஆள், நேர்மையான ஆளு, ஒழுக்கமான ஆளு, அறிவான ஆளு. அந்த கடிதம் அவருக்கு அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தை எனக்கு பதில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கடிதத்தை அனுப்பிட்டு தான் இவர் புறப்பட்டு போறார். அவங்க குதிரையில வேகமா போவார். போகும்போது அவர் ரோமுக்கு வர்ற வழியில ஹிம்சா என்ற ஒரு ஊர் இருக்கு, ஹிம்சா என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இவருக்கு ஒரு பெரிய அரண்மனை இருக்கு, அது பிரபல்யமான ஒரு ஊரு, பிரம்மாண்டமான ஒரு ஊர். அந்த நாடுகளிலேயே ஒரு இப்ப நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டா சென்னை, கல்கட்டா, மும்பை, திருவனந்தபுரம், இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஊரா இருக்கு இல்ல, அந்த மாதிரி ஒரு ஊர் ஹிம்சா. அதுல ஒரு பெரிய கோட்டை இருக்கு. அந்த கோட்டைக்கு ஏற்கனவே அவர் என்ன செஞ்சாரு, ரோமில இருக்கக்கூடிய அறிஞர்கள், பாதிரிகள், பிரமுகர்கள் இவர்களை எல்லாம் வர சொல்லி இருந்தார். அந்த ரோம்ல இருந்து அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. மன்னர் வந்தாச்சு. இவர் வந்து சேரும் பொழுது அந்த அறிவாளியிடம் இருந்து, அந்த அறிஞரிடம் இருந்து பதில் கடிதமும் வந்திருக்கு. இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்திகள், நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. இஸ்லாம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை துல்லியமாக பேசக்கூடிய செய்திகள் இது. அப்ப அந்த இடத்திற்கு அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, பேரறிஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. வந்து அங்க குழுமி இருக்கிறாங்க. குழுமி இருந்து அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும். முதல்ல ஒரு பெரிய அரண்மனையில ஒரு பெரிய ஹால், பிரம்மாண்டமான ஹால். அந்த ஹாலில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அரசர் வந்து அவருடைய சிம்மாசனத்துல உட்கார்றார். அவர் சொல்லிட்டாரு, எல்லா கதவுகளையும் பூட்டுங்கன்றார். எல்லா கதவுகளையும் பூட்டுங்க. எல்லா கதையும் பூட்டியாச்சு. பூட்டின பிறகு இவர் சொல்றாரு, மன்னர் சொல்றாரு, உங்களுக்கு நேர்வழி வேண்டுமா, நீங்க நேர்வழியில் நிலைக்க வேண்டுமா, வெற்றி அடைய வேண்டுமா, தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஆமா, அது எல்லாரும் சரி ஆமான்னு தானே சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் ஆமான்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரே வழி, முஹம்மது நபி நீங்க பின்பற்றுங்க, ரசூலுல்லாவை ஏத்துக்க, ரசூலுல்லாவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஏத்துக்கங்க அப்படின்றார். அவ்வளவுதான். கடும் கோபமும் குழப்பமும் ஏற்பட்டு அந்த ஹதீதனுடைய வார்த்தை, புகாரினுடைய வார்த்தை, ஹுமுருல் வஹ்ஷ், காட்டு கழுதைகள் கத்துவது மாதிரி ஓடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அரசருக்கு எதிராக. கத்தி கொண்டு அவர்கள்லாம் இதெல்லாம் சரிபடாது, முடியாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஓட ஆரம்பிச்சாங்க. ஓட ஆரம்பிச்சா எல்லா கதவும் பூட்டி இருக்கு. எங்க வெளியே போவா, எல்லா கதவும் பூட்டி இருக்கு. உடனே அவர் சொன்னாரு, மன்னர் சொன்னாரு, எல்லாத்தையும் திருப்பி கூட்டிட்டு வாங்க.
மன்னர் பார்த்தாரு, ஆஹா ஒத்தனை ஏத்துக்கிட மாட்டான் போல இருக்கு, கடைசியில் நம்மள என்ன செஞ்சிருவான், அரசாட்சியிலையும் தூக்கி வீசிடுவான் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் படிப்பின பாடத்தை பாருங்க. அவருக்கு இஸ்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபிங்கிறத விளங்கிக்கிட்டாரு. காலை கழுவி விடுவேங்கிறாரு. உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா அவங்கள பின்பற்றுங்கிறாரு. நீங்க ஜெயம் பெறணும்னா ஆகிரத்துல நீங்க வெற்றி அடையணும்னா அவங்கள பின்பற்றுங்க. ஒழுக்கமாக வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னா அவங்கள பின்பற்றுங்க எல்லாம் சொன்னவர். இப்ப நம்முடைய ஆட்சி போயிடும், இவங்க எல்லாம் சேர்ந்தா இவங்க ஆட்சியை நீக்கிடலாம், வேற ஒரு அரசனை கொண்டு வந்துடலாம். மக்கள் புரட்சி வந்தா என்ன ஆகும்? மக்கள் புரட்சி வரணும். மக்கள் புரட்சி வந்தால்தான் அநியாயத்திற்குரிய ஆட்சியை அகற்ற முடியும், கேடுகட்ட ஆட்சியை அகற்ற முடியும். எனவே இது மக்கள் புரட்சியால் மாத்திரமே நடைபெறும். அப்ப இவர் பார்த்தாரு நம்மள ஆட்சியை விட்டு தூக்கிடுவானோ அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் திருப்பி வர சொன்னார். வந்த போது அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் உங்க இப்படியெல்லாம் சொன்னேன்ல, குல்து மகாலத்தி ஆனிஃபன், புகாரினுடைய வார்த்தை, குல்து மகாலத்தி ஆனிஃபன் அஹ்தபிரு பிஹா ஷித்ததக்கும் அலா தீனிக்கும் ஃபகத் ரஅய்து. இப்போ என்னாச்சு தெரியுமா? நான் உங்களை இப்படிலாம் சொன்னது உங்களை சோதிச்சு பார்க்க தான். நீங்க அந்த கிறித்துவ மதத்துல உறுதியா இருக்கிறீங்களா அல்லது தடம் புரண்டு போயிருக்கிறீங்களா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறது நான் அப்படி சொன்னேனே தவிர நான் விரும்பி ஒன்றும் சொல்லல அப்படின்னு. அப்படியா மன்னரே அப்படின்னு சஜது, எல்லாரும் சுஜூது செஞ்சுட்டான். இதுதான் ஹெரக்கல் மன்னரினுடைய கடைசி நிலை என்று பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு தீன், உண்மையான தீன் என்று உணர்ந்ததற்கு பிறகும் கூட இந்த ஆட்சி வேண்டும் என்பதற்காக நான் யாரோடையும் கூட்டு சேருவேன். ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய நிலைமைகள் எவ்வளவு சீர்கெட்டு போனாலும் பரவாயில்லை, என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, என்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, என்னுடைய உடைமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நான் சிறைக்கு போகாமல் இருப்பதற்காக யாரோடு வேண்டுமானால் நான் சேருவேன், எதையும் ஆதரிப்பேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஹெரக்கல் மன்னனுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. தன்னுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்காக தீனை விட்டுட்டார், சத்தியத்தை விட்டுட்டார், ஆகிரத்தை இழந்துட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இதெல்லாம் கடந்த மாதம் நான் பேசிய தொடரினுடைய செய்திகள். இதற்கு பிறகுதான் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டினுடைய நிகழ்வுகள் துவக்கம். நம்ம நிறைவு நான் டைம் எடுத்துக்கிட போறதில்லை, நான் நிறைவுக்கு வந்துட்டேன். அருமையான பெருமக்களே, இவைகள் எல்லாம் இதற்கு பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டினுடைய செய்திகளை நாம் நிறைவுபடுத்தி 7ஆம் ஆண்டிற்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், நுழைய போகிறோம். அதை துவக்கி நான் வைத்துறேன். இந்த 7ஆம் ஆண்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா 6ஆம் வருஷம் நடந்தது முடிஞ்சு, அதற்கு பிறகு கொஞ்ச நாள் மதீனா ஷரீஃப்ல இருந்தாங்க, கடிதங்கள்லாம் அனுப்புனாங்க. அனுப்பியதற்கு பிறகு இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது, பல நாடுகளிலும் இஸ்லாம் துளிர்விட ஆரம்பித்தது. இந்த சமயத்துல இந்த யூதர்கள் இருக்கிறான் பாருங்க, எப்போதுமே முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவன். நீங்க நம்ம பாக்குறோமா இல்லையா பலஸ்தீன்ல என்ன பாடுபடுதுன்னு சொல்லி. அருமையான பெருமக்களே, அப்ப ஹைபர் அவங்க முஸ்லீம்கள் மதீனாவிலிருந்து இந்த யூதர்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து நிறைய வெளியேற்றப்பட்டாங்க அநியாயம் பண்ணதுனால. ஹைபர்ல ஒரு பெரிய கோட்டை அவர்களுக்கு, அது வலுவான கோட்டை, வலுவான கோட்டை, அசைக்க முடியாத கோட்டை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்து நிறைய சதி திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்தை எப்படி அழிக்கிறது, இஸ்லாத்தை எப்படி ஓய்க்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொல்றது என்று பல சதி திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பல சதி திட்டங்களை வகுத்து கொண்டிருந்த அந்த நிலையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேல இவங்களை விட்டா சரி வராது அப்படின்னு ஒரு படையை ரெடி பண்ணாங்க. ஹைபரை நோக்கி நாம் படை செல்லணும் அப்படின்னு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முடிவு செய்யறாங்க. எப்போ? அந்த ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டினுடைய துவக்க மாதம் முஹர்ரத்தினுடைய பிற்பகுதியில, பின்னால உள்ள நாட்கள்ல அப்படி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி அவங்க என்ன செய்யறாங்க, ஹைபரை நோக்கி வர்றாங்க. ஹைபரை நோக்கி வரக்கூடிய அவர்கள் ரஜீ, அதாவது இப்படி நேரா போனா ஹைபர், இப்படியும் போலாம் அல்லது கொஞ்சம் சுத்தி இப்படியும் போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நேர போகாம சற்று சுத்தி போறாங்க. ரஜீ என்ற இடத்துல போய் தங்குறாங்க. ரஜீ என்ற இடத்துல தங்கிட்டு அதுக்கு பிறகு மறுநாள் ஹைபரை நோக்கி போறாங்க.
இப்ப நம்ம ஷார்ட் வே எதுன்னு நம்ம பார்த்து போவோம். எல்லாத்துக்கும் ஒரு படிப்பினை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும் அதிலே படிப்பினை இருக்கும். இப்ப நேர பாதை இருக்குது, பாதை தெளிவாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படிங்கிற அந்த பாதையை நம்ம போவோமா, சுத்தி போவோமா? நேரா தானே போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையில போகாம இப்படி சுத்தி போறாங்க. ரஜி என்ற இடத்துல தங்குறாங்க. ஏன் தங்குறாங்கன்னா அந்த பகுதியில் கத்துஃபான் என்ற ஒரு கோத்திரத்தார் இருக்கிறாங்க. கத்துஃபான் என்ற ஒரு கோத்திரத்தார் இருக்கிறாங்க. இந்த கத்துஃபான் ரெண்டு சிறந்த வீரர்கள். அந்த குறைஷிகளுக்கு கை கொடுத்தவங்க, யூதர்களுக்கு கை கொடுத்தவங்க. எப்போ அந்த கந்தக் யுத்தத்தில் திறமையான ஆட்கள், அவன் பெரிய வீரர்கள். அந்த கத்துஃபானில உள்ளவர்கள் எல்லாம் ஹைபரில உள்ளவர்களுக்கு உதவி செய்யறாங்க. நீங்க தயாராகுங்க, உங்களோட முஸ்லிம்களை நாங்களே ஏத்து வர்றோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு அங்க நேர போனாங்க. ஒரு உளவியல் தாக்குதல், அது சைக்காலஜிக்கல் அட்டாக். அங்க போய் என்ன செஞ்சாங்க, ரஜிவையில போய் தங்கின உடனே அவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சா, முஸ்லிம்களோட எண்ணிக்கையும் அதிகம், ஓரளவு நியாயமாயிடுச்சு. கடந்த போர்ல பத்ர்ல உகத்துல இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. நம்ம ஏரியாக்கே வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு பயம் வருமா இல்லையா? அப்படி போயிருக்கலாமே, நமக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து நம்மளை தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், வேற ஏதாவது சதி திட்டம் வச்சிருக்கிறாங்களோ என்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. நேர ஹைபருக்கு போயிட்டாங்க. ஹைபர்ல போய் முற்றுகையிட்டாங்க. ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. ஹைபருக்குள்ள தேவையான உணவு இருக்கு, தண்ணி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அவ்வளவு சீக்கிரமாக ஹைபர் கோட்டையை கைப்பற்ற முடியாது. பாப்ப எத்தனை நாளைக்கு தான் முஸ்லிம்களை வெளியில கடந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு யூதர்கள் உள்ள இருக்கிறான். இந்த நிலையில அவங்களுக்கு சப்போர்ட்டாக கத்துஃபான் பகுதியை சேர்ந்தவங்களும் புறப்பட ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் தான் வந்தாங்க. வந்த பிறகு அவங்கள தலைவர்கள்ல சில பேர் பேசினாங்க, ஏம்பா நாம இப்ப கிளம்பி போறோம், சரி ஹைபர்ல இருக்கக்கூடிய யூதர்களுக்கு நம்ம உதவி செய்வோம். ஆனா 2-3 நாளைக்கு முன்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரா நம்ம பகுதியில வந்து உட்கார்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நான் நினைக்கிறோம் மறைமுகமா ஏதோ ஒரு படையை அவங்க வச்சிருப்பாங்க அந்த பக்கத்துல. இதனாலதான் அவங்க போனாங்க. மறைமுக படையெல்லாம் வைக்கல, அப்படி ஒரு சிந்தனையை உருவாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறைமுகமாக எங்க ஒரு படை இருக்கும். நாம எல்லாரும் இங்க போயிருக்கும் போது திடீரென்று இந்த கத்துஃபான் கோட்டைக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா, அங்க சொத்துக்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா நம்ம அழிச்சு போட்டுருவாங்களே, நம்ம என்ன செய்யறது? அது சரி வராதுப்பா, வேணாம்பா, நமக்கு எதுக்கு, அவன் யாரு, அவனுக்கு போய் நாம ஏன் உதவி பண்ணிட்டு இருப்போம், நம்ம பாதுகாத்துக்கிடுவோம் அப்படின்னு அவன் திரும்பி வந்துட்டான். இப்ப அந்த சப்போர்ட் இல்லாம ஆயிடுச்சா இல்லையா? சப்போர்ட் இருந்தால் அங்கிருந்து யூதர்கள் தாக்குவாங்க, இங்கிருந்து கத்துஃபான் கோத்திரத்தார் தாக்குவாங்க. வெற்றி கிடைக்கிறதாக இருந்தாலும் நிறைய சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைச்சாங்க. எவ்வளவு மதிநுட்பமாக செய்தார்கள். ஹைபர் யுத்தம் என்பது பிரபல்யமாக பேசப்படக்கூடிய பத்ர் உஹது யுத்தம் மாதிரி ஹைபர் யுத்தமும் ஒரு பெரிய யுத்தம். அது ஒரு அற்புதமான பல நிகழ்வுகள் அதிலே நடந்தது. அது குறித்த விரிவான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே நாம் காண்போம். அருமையான பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி, அரசியலுக்கு முன்மாதிரி. யார் உங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கும் அவர்கள் முன்மாதிரி. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய நஃப்ஸுக்கு, உங்களுடைய மனசுக்கு நீங்கள் அடிமையாகாதீர்கள். இந்த ஷரியாவிற்கு, இந்த மார்க்கத்திற்கு யார் துணை நிற்பார், யார் ஒன்றுபடுவார், யார் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பாரு, உங்களுக்கு எது, இந்த தீனுக்கு எது நல்லது என்பதை பார்த்து செயல்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை உணர்ந்து எல்லா காலத்திலும் நாம் நடக்க வேண்டும். குறிப்பாக அரசியலில் தெளிவோடு நாம் இருக்க வேண்டும். நம்ம மனசு விரும்புது, அவனை பிடிக்குது, இவனை பிடிக்குது என்பதை எல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தமான ஒரு சிந்தனையோடு இந்த தீனை பாதுகாப்பது, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது, குறிப்பாக சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது எங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த செய்தியின் ஊடாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாப்பானதாக ஆக்கி வைப்பானாக. சத்திய தீனுல் இஸ்லாமத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் அவன் பாதுகாப்பானாக. நம் மக்களை சிந்தனைவாதிகளாகவும் தூய சிந்தனை கொண்டவர்களாகவும் ஆக்கி வைத்து நல்ல ஒழுக்கமும் பண்பும் மிக்கவர்களாக நம்முடைய இளைஞர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்து இந்த தீனை பாதுகாப்பேன் என்று கொடுத்த வாக்கை அல்லாஹ் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم تقبل هذا المجلس برحمتك يا أرحم الراحمين. اللهم يسر اللهم يسر اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك الجنة ونعيمها وما يقربنا إليها من قول أو فعل أو عمل ونعوذ بك من النار وما يقربنا إليها من قول أو فعل أو عمل. اللهم إن بيتك عظيم ووجهك كريم وأنت يا الله حليم كريم عظيم تحب العفو فاعف عنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد يا رب صل عليه وسلم.